எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், நம்ம எங்கே வந்திருக்கோம் சொன்னால், ஏற்கனவே முந்தைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம ஒரு அருள்மிகு வேம்பலி மாரியம்மன் கோவிலை பற்றி சொல்லியிருப்பேன். அந்த கோவிலுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த கோவில் மரத்தடியில் ஆக்சுவலி இது ஒரு அரச மரம் இருக்குது. இந்த அரச மரம் பார்த்தீங்கன்னாலும் பழம்பெருமையான மகத்துவம் வாய்ந்த ஒரு அரச மரம். இந்த அரச மரத்துக்கு உண்டான மூலிகைத்தன்மை என்னன்றதை நான் இப்போ சொல்ல போகிறேன். முதல்ல ஆன்மீகத்தன்மையை சொன்னேன், இப்போ மூலிகைத்தன்மை மருத்துவ குணமுடைய என்ன இந்த அரச மரத்துக்கு உண்டுன்றதை நான் சொல்கிறேன். இங்கெல்லாம் பார்த்துங்க, கல்யாணம் ஆகி புதுசாக கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப காலமாக குழந்தை பிறக்காமல் நிறைய பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில கோவிலில் கூட பூசாரிகள் சில ஆன்மீகவாதிகள்லாம் சொல்லுவாங்க, போய் அரச மரத்தை சுற்றுங்க, அரச மரத்தை சுற்றினா புள்ள பிறக்கும் அப்படின்றத சொல்கிறது ஐதீகமாக காலகாலமாக வச்சுருக்காங்க. இது இது மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு அரச மரம்ன்றது யாருக்கும் தெரியாது. கோவில் மரத்தை சுற்றினா குழந்தை பிறகுன்றது தான் எல்லாம் தெரிஞ்சுருக்காங்க. ஏன்னா மூதாதையர்கள் ஏன் அப்படி ஒரு காரணத்தை சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்படியாவது இப்படி ஒரு மரத்தை போய் சுற்றும் போது அடி வயிற்றில் உள்ள கர்ப்பப்பை கருவறை சொல்லுவோம், அந்த கர்ப்பப்பை குளிர்ச்சி அடையன்றதுக்காக. இது ஆக்சுவலி இதில் பார்த்திங்கன்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் கிடைக்கும். அந்த மரத்தடி நம்ம சுற்றும் போது அந்த பெண்களோட கர்ப்பப்பைக்கு தானாகவே அந்த ஆக்சிஜன் போய் கிடைக்கும். கர்ப்பப்பையை சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய தன்மை உண்டு இந்த மரத்துக்கு. அப்படி நிச்சயம் குறைஞ்சது ஒரு சுற்றிட்டு வந்தால் அந்த ஆக்சிஜன் உடனே பெற்ற முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க, நீ ஒரு 108 தடவை அந்த மரத்தை சுற்றுங்க, தலையில் தண்ணி ஊற்றிட்டு விடிய காலையில் 4 to 6 பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த முகூர்த்த டைமில் காலையில் விடிய காலையில் போயிட்டு அந்த மரத்தை சுற்றும் போது, அந்த ஈரத்துணியோடு சுற்றும் போது என்னன்னு சொன்னால், இயற்கையாகவே தானாக அந்த மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை நம்ம கர்ப்பப்பைக்கு நேரடியாக போய் போகும். அப்போ கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருந்தால், நீர் கட்டியோ நீர் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனையோ அது மாதிரி ஏதாவது இருந்தால் இயற்கையாகவே அதை அழிஞ்சு ரெண்டாவது சரிப்படுத்தி கருத்தரிக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் அதை சொல்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தோட பட்டை, அரச மரத்தோட பட்டையை உரித்து, அதுக்குன்னு பெரிய மரத்தோட பட்டை உரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு சாஞ்சி போன களை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பட்டையை உரித்து நல்லா 1 லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு 1/2 டம்ளர் சுண்டை வச்சு நம்ம அதை குடிச்சிட்டு வந்தோம்னா பெண்களுக்கு உண்டான கிட்டத்தட்ட 90% பிரச்சனையே கர்ப்பப்பை பிரச்சனை தான். எல்லாருமே பாருங்கள், நல்ல ஆக்டிவேஷனாக இருப்பாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பண்ணோன்னே ஒரு கொப்பையும் கை கால் நடக்க முடியாது, தாங்கி நடத்துக்கின்னு ஒரு மாதிரி மாற்றங்கள் ஆகிடும். இதெல்லாம் ஏன் ஆனால் அவங்களுக்கு உண்டான நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுகள் ஆகிடும். இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு உண்டான மூலிகை தான் இந்த அரச மரம். நீங்கள் அரச மரத்தை சுத்தத்தினால மட்டும் அந்த பயன்பெற முடியாது. இந்த பட்டையும் வாரத்தில் ஒரு நாளாவது கொதிக்க வச்சு குடித்து உங்களுக்கு உள்ள அந்த வயிற்று வலி பிரச்சனையை தீர்த்துக்கலான்றதை நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாம் நல்லா இருங்க.